ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். ஸோ இன்னைக்கான மார்க்கெட், அதாவது நிஃப்டி மார்க்கெட்டோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு வந்து நிஃப்டிக்கான எக்ஸ்பைரியோடைய ஃபர்ஸ்ட் நாள். ஸோ இன்னைக்கு மாசத்தோட முதல் நாள் கூட. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆச்சு? ஸோ கம்பேரிட்டிவ்லி ப்ரீவியஸ் டேயோடைய க்ளோசிங்ல இருந்து நல்ல ஒரு பெரிய கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் டேயோட ஹைக்கும் மேலே தான் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நம்மளும் மெத்தடாலஜியில் நம்ம இந்த மார்க்கெட்டை எப்படி அப்சர்வ் பண்ணிருக்கலாம்? ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவுமே வீக்லி ஃபியூச்சரோட ஃபர்ஸ்ட் கேண்டலோடைய ரெஃபரன்ஸை நம்ம எடுத்துப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டலோட அடிப்படையில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கேண்டலுடைய பாட்டம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 800 ஸ்ட்ரைக்ல ஃபால் ஆச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் கேண்டலுடைய தன்மை வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஆச்சு. ஸோ டைரக்டா நம்ம என்ன பண்ணோம், பாட்டம் ஸ்ட்ரைக்ல இருந்து அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாட்டம் ஸ்ட்ரைக்ல பார்த்தீங்கன்னா 800 கால் 800 புட். நான் 800 கால் 800 புட் நான் இந்த பக்கம் வச்சிருக்கேன். ஸோ நம்ம சிம்பிளோட நேம் இங்க இருக்குது. ஸோ 800 கால் 800 புட்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, பாட்டம்ல எப்பவுமே கால் வந்து ட்ரெண்ட் பாயிண்டா அப்படின்னு நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில 800 புட்டுடைய ஹையை நான் வந்து இங்க மார்க் பண்றேன். 800 புட்டுடைய ஹை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 347 அந்த மாதிரி 800 புட்டுடைய ஹையா இருந்துச்சு. ஸோ அந்த புட்டுடைய ஹையை கால் வந்து ஃபர்ஸ்ட் கண்டே டிஃபீட் பண்ணி மேலே போச்சு. ஸோ இட் இஸ் கன்சிடர் அஸ் ட்ரெண்ட் பாயிண்டா நம்ம குவாலிஃபை பண்றோம். ஸோ இதனுடைய லோவை நம்ம வந்து வேலிட் ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை கன்சிடர் பண்ணிடும். இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோ அரௌண்ட் வந்து ஒரு வேல்யூ படி பார்த்தீங்கன்னா 323.25 நம்ம 323 ரவுண்டா எடுத்துப்போம். 323 அப்படின்னு எடுத்துப்போம். இதுதான் இப்போ ட்ரெண்ட் பாயிண்ட் லோவா கன்சிடரேஷன் ஆகுது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்போனண்ட்டுக்கு போகும்போது அரௌண்ட் 22,950 ஆக்சுவலா 900ல ஸ்ட்ரகிள் ஆச்சு. அதுதான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்குது. 22,900 புட்டை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. 22,900 புட்டு. ஸோ 900 புட்ல என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 900 புட்டுடைய ஹையை நம்ம மார்க் பண்ணுவோம். 900 புட்டுடைய ஹை பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு இந்த 396 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் அமையுது. ஸோ இந்த 900 புட்டுடைய ஹையை தாண்ட முடியாம இங்க ரொம்ப நேரமா ஸ்ட்ரகிள் பண்ணுச்சு. ஸோ இதுதான் ஆக்சுவலா இந்த டேல நடந்த விஷயமா இங்க இந்த இந்த அரௌண்ட் ஒரு 10 o'clock 10:30 வரைக்குமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் 10 o'clock வரைக்குமே அப்படிதான் அமைஞ்சது. ஸோ ஆனா 900 புட்டு அப்சர்வ் பண்ணீங்கன்னா ட்ரெண்ட் பாயிண்டோட லோவுக்கு கீழே அவன் முதல்ல போயிட்டான். இவன் வந்து புல் பேக் ஆகும்போது முதல்ல கீழே போயிட்டான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கண்டில் செகண்ட் கண்டில் போகும்போதே நம்ம என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக்கை நம்ம எடுத்துட்டு போய் அனலைஸ் பண்ண போவோம். அப்ப 900க்கு அப்புறம் ஆப்போனன்ட் வந்து 950 புட்டை தான் நம்ம கன்சிடரேஷன் எடுப்போம். இன்ஃபேக்ட் 950 புட்டும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் லோவா ஒரு கேண்டல் பிரேக் பண்ணுச்சு. பட் இமிடியேட்டா அகைன் புல் பேக் ஆச்சு. ஸோ இதுல ஒரு இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம்னா 900 புட்டுடைய ஹைக்கும் 950 புட்டுடைய ஹைக்கும் மிகப்பெரிய கேப் இருந்துச்சு. கிட்டத்தட்ட இது பாருங்க 396 தான் 900 புட்டுடைய ஹை. நெக்ஸ்ட் ஆப்பன்ற 950 புட்டுடைய ஹை பார்த்தீங்கன்னா 528 எவ்வளவு பெரிய கேப் இருக்கு. ஸோ கண்டிப்பா 900 புட்டுடைய ஹையவே தாண்ட முடியாத ட்ரெண்ட் பாயிண்டால 950 புட்டுடைய ஹைக்கு போகவே முடியாத சூழல் இன்னைக்கு இருந்துச்சு. இன்கேஸ் தாண்டி தான் போயிருக்க வாய்ப்புகள் உண்டு. ஆனா இப்படி நடக்கல. பட் அன்பார்ச்சுனேட்லி 950 புட்டும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு இம்பல்ஸை தாண்டி ஒன்ஸ் அகைன் இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு கீழே போயிடுச்சு. அப்போ இம்மிடியட்டா நாம நெக்ஸ்ட் ஆப்போனண்டா இருக்கக்கூடிய 23,000 புட்டையும் எடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த 23,000 புட்டு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா இந்த டைமில் அரௌண்ட் இது வந்து ஒரு 10 மணி 15 வாக்குல பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் பாயிண்ட் லோவில் சப்போர்ட் எடுக்குது. பட் இந்த இம்பல்ஸ் நம்மள ட்ராப் பண்ற மாதிரி நடந்திருக்கலாம். கண்டிப்பா என்ட்ரியும் போக முடியாது. ஆனா கொஞ்சம் பொறுமையா இருந்தா இந்த பாட்டம்ல நம்ம மறுபடியும் நம்ம 23,000 புட்டுல ரிவர்சலா அப்சர்வ் பண்ணிருக்க முடியும். இப்படி 23,000 புட்டு வந்து இங்க அப்சர்வ் ஆகும் போது நாம 23,000 கால் அண்ட் 23,000 புட்டு நம்ம எடுத்து வச்சு பார்க்கலாமா? இந்த இடத்துல நான் வேணா பாட்டம்ல இருந்து வர்றதுக்கு நான் இந்த சைட்ல வச்சுக்கிறேன். 23,000 கால் அண்ட் 23,000 புட்டை நான் இங்கே எடுத்துக்கிறேன். 23,000 கால் அண்ட் 23,000 புட்டு. ஸோ இது வந்து டாப்ல வந்து ட்ரெண்ட் பாயிண்டா குவாலிஃபை ஆயிருக்கா இல்லைன்னு செக் பண்றதுக்கு போகும்போது முதல்ல நம்ம செய்ய வேண்டியது இனிஷியல் ட்ரெண்ட் பாயிண்ட் லோ. இதுக்கு முன்னாடி கடைசியா ட்ரெண்ட் பாயிண்ட் லோ பார்த்தீங்கன்னா அப் சைடுக்கானது. ஸோ அந்த அப் சைடுக்கான ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை நம்ம முதல்ல போட்டுருவோம். அதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 323. இந்த 323 நான் இங்க போடுறேன். இது வந்து காலோடைய ட்ரெண்ட் பாயிண்ட் லோ. எக்ஸாக்டா காலோட ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை டேப் பண்ணும் போதே நாம 23,000 ஸ்ட்ரைக்கை நம்ம அனாலிசிஸ்க்கு எடுத்துப்போம். அப்படி எடுக்கும் போதே நமக்கு இங்க ஒரு விஷயம் தெரியுது. ட்ரெண்ட் பாயிண்டா 23,000 புட்டு வந்து குவாலிஃபிகேஷன் பொசிஷன்ல இருக்கிறத நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ பாசிபிள் ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோல இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு என்ட்ரி வந்து இந்த ட்ரிகர் ஆயிருந்தது. ஸோ இது 23,000ல நடந்த விஷயம். ஸோ 323 வந்து நமக்கு ஒரு ட்ரெண்ட் பாயிண்ட் லோவா அமைஞ்சிருது. அன்பார்ச்சுனேட்லி இங்க பாத்தீங்கன்னா புட் சைட்ல இப்ப ட்ரெண்ட் பாயிண்ட் கிரியேட் ஆகுறதுனால புட் சைடோட ட்ரெண்ட் பாயிண்ட் லோவா நம்ம இது இப்போ வந்து 23,000 புட்டை எடுத்துக்கணும். அதனுடைய லோ பாத்தீங்கன்னா 316.6. ஸோ 316 நம்ம ரவுண்டடா வச்சுக்கிட்டா கூட
இப்போ செகண்ட் ஒரு ட்ரெண்ட் பாயிண்ட் லோ. இது வந்து டாப்லயும் ட்ரெண்ட் பாயிண்ட் கிரியேட் ஆயிருக்கு, பாட்டம்லயும் ஒரு ட்ரெண்ட் பாயிண்ட் கிரியேட் ஆயிருக்கு. அதனால ரெண்டு ட்ரெண்ட் பாயிண்ட் லோ இங்க அமையதான் செய்யும். அன்டில் ஒன்னு கம்ப்ளீட்டா டிஸ்குவாலிஃபை ஆகும் வரை. அப்போ இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா ரெண்டு ட்ரெண்ட் பாயிண்ட் லோ நம்ம கேரி பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ 23,000 புட்டு வந்து இப்போ ட்ரெண்ட் பாயிண்டா டாப்ல கிரியேட் ஆயிருக்கிறதுனால அது ரேலி டவுன் சைடு போகும்போது ஆல்ரெடி பாட்டம்ல 800 நமக்கு ட்ரெண்ட் பாயிண்டா குவாலிஃபை ஆயிருக்கும் போது அந்த 800 பிரேக் ஆகும் பட்சத்துல மட்டும்தான் மார்க்கெட் கம்ப்ளீட் டவுன் ட்ரெண்டுக்கு போக வாய்ப்பு இருக்கும். ஆனா அது பிரேக் ஆகலன்னா கண்டிப்பா போக வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த ரேலில நாம புட் சைட்ல நம்ம மார்க் பண்ணக்கூடிய அடுத்த டார்கெட் லெவலா எதை வச்சுக்கலாம்னா இங்க இருக்கக்கூடிய கால் 22,800 கால். அதனுடைய அந்த டைமிங்ல வச்ச ஹை பாத்தீங்கன்னா அரௌண்ட் 401.35, நம்ம 401 அப்படின்னு ரவுண்டா தான் வச்சுக்கலாம். ஸோ 401 நான் இங்க ஹையா நான் மார்க் பண்றேன். இந்த 401 நான் மார்க் பண்ணும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா 401 பிரேக் பண்ணி மேலேயே போக முயற்சி செஞ்சிருக்கு. அதே போல இங்கேயும் நான் அப்சர்வ் பண்ணும்போது 323 ஆஸ் வெல் அஸ் இன்னொரு ஒரு ட்ரெண்ட் பாயிண்ட் என்ன 316, இது வந்து புட்டுடைய லோ. ஸோ இதையும் நான் கேரி பண்றேன். இதை கேரி பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா ரெண்டு லோவையுமே இங்க பிரேக் பண்ணிருக்கு. அரௌண்ட் 10:55 11 o'clock பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிருக்கு. அப்போ இந்த மாதிரி ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை பிரேக் பண்ணும்போது நம்ம ஆப்வியஸா நம்ம அடுத்த ஸ்ட்ரைக்கான 750 காலுக்கு போவோம். இதுதான் இந்த இடத்துல நடந்தது. 750 கால். அப்ப 750 கால் அப்சர்வ் பண்ணும்போது எக்ஸாக்டா அந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோ ஆண்ட சப்போர்ட் எடுக்கிறத நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கலாம். இதுக்கு சொந்த ஆப்போனன்ட் நம்ம வாட்ச் பண்ணும்போது 750 புட்டையும் நான் எடுத்து வச்சு பாக்குறேன். 750 புட்டையும் நான் ஓபன் பண்றேன் பாருங்க. அவனுடைய ஹை அபவ் தான் இருக்கான். ஸோ டெக்னிக்கலி ஒன்ஸ் அகைன் இங்க ஒரு ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷன் நடந்து மார்க்கெட் அப்சைடுக்கு ரேலி கொடுக்குது. அப்சைடு ரேலி போகும்போது ஒன்ஸ் அகைன் எப்படியா இருந்தாலும் டாப்புக்கு போய் அதை பிரேக் பண்ண எந்த 23,000 புட்டை பிரேக் பண்ணாதான் மார்க்கெட்டோட ஓவரால் ட்ரெண்ட் அப்சைடு. ஆனா மறுபடியும் ஒன்ஸ் அகைன் போய் பாத்தீங்கன்னா இந்த 396, இந்த 396ன்றது என்ன வேல்யூ நாம ஏற்கனவே சொன்னோம். 396ன்றது 950 உடைய 900 உடைய ஹை, 900 உடைய ஹையை நோட் பண்ணிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒன்ஸ் அகைன் 900 புட், 900 புட்டை நான் எடுத்து வச்சு காட்டுறேன். 900 புட்டுடைய ஹை தான் அந்த 396. ஒன்ஸ் அகைன் அந்த 396 தாண்ட முடியாம மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகுது. விச் மீன்ஸ் இன்னைக்கு கால் சைட்ல பிரீமியம் வீக்னஸ் ரொம்ப ரொம்ப அப்சர்வ் ஆச்சு. அந்த பிரீமியம் வீக்னஸ் உடைய காரணத்தினாலதான் ஃபர்தரா மார்க்கெட் மேல போக முடியாதுன்ற சுச்சுவேஷனை டிசைட் பண்ண பிறகுதான் புட் செல்லர்ஸ் ப்ராஃபிட்டை புக் பண்ணாங்க. எக்ஸாக்டா இந்த சினாரியோ, எக்ஸாக்டா இந்த சினாரியோ தான். ஸோ 900 புட்டுடைய ஹையவே தாண்ட முடியாத சூழல் ஏற்படும் போது எக்ஸாக்டா அந்த நேரத்துல பாருங்க 115, அந்த 115க்கு பார்க்கும்போது 23,000 புட்டு வந்து தன்னுடைய இன்ட்ராடே லோ, அதாவது ட்ரெண்ட் பாயிண்ட் லோ கிட்டத்தட்ட அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான். இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோ பாத்தீங்கன்னா கரண்டா இப்போ 750ல இருந்து கால் சைட்ல வர்றதுனால காலுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் லோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆயிருக்கும். அதனுடைய லோ பாத்தீங்கன்னா அரௌண்ட் 321.6 ஆர் இது வந்து 321. ஓகே, அரௌண்ட் 321 அப்படின்னு நீங்க காலுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை லைட்டா அட்ஜஸ்ட் ஆயிருக்கும். ஒரு 2 பாயிண்ட் அட்ஜஸ்ட் ஆயிருக்கும், வேற எதுவும் நடந்திருக்காது. ஸோ கரெக்டா எக்ஸாக்டா அந்த இடத்துல இருந்து தான் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ஒன்ஸ் அகைன் புட் சைட்ல ரேலி நடந்தது. இந்த புட் சைட் ரேலி நான் அந்த நேரத்தில் அப்சர்வ் பண்ணும்போது செல்லர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் கான்செப்ட்ல பார்க்கும்போது புட் செல்லர்ஸ் கம்ப்ளீட் ப்ராஃபிட்ல இருக்கும்போது அவங்களுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டதுனால தான் இந்த ரேலி இவ்வளவு ஹியூஜா இருந்துச்சு. இன்னைக்கு நடந்த சம்பவம் இதுதான். இப்படி இது நடக்கும்போது ஒன்ஸ் அகைன் இது டாப்ல இருந்து இப்போ புட் சைட்ல டவுன் சைட்ல வருது. அப்படி வரும்போது ஏற்கனவே பாட்டம் இப்போ 750 காலை தான் நம்ம ட்ரெண்ட் பாயிண்டா குவாலிஃபை வச்சிருக்கோம். அப்போ அந்த 750 காலுடைய ஹையை தாண்டிக்கு மேல போயிடுச்சுன்னா மார்க்கெட் ஓவரால் டவுன் சைடுக்கு போயிடுச்சுன்னு சொல்லலாமா? அப்போ 750 காலுடைய ஹை 432.65. இப்போ 432.65 நீங்க இங்க போட்டீங்கன்னா தெரியும் அவன் அதை தாண்டிட்டான். அதை தாண்டும் போதே தெரிஞ்சிச்சு மார்க்கெட் வந்து இன்னையோட ரேஞ்ச், அதாவது காலையில வச்ச ரேஞ்ச் இருக்குல்ல, ஒரு ஒரு ஹை அண்ட் லோ, அந்த லோவுக்கு கீழே மார்க்கெட் போயிடுச்சு. இப்படிதான் இன்னைக்கு மார்க்கெட் வந்து பிஹேவ் பண்ணுச்சு. இந்த மார்க்கெட்டை இப்படிதான் நம்ம அப்சர்வ் பண்ணிருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது நம்ம கான்செப்ட் படி, ட்ரெண்ட் பாயிண்ட் கான்செப்ட் படி கிளியரா இன்னைக்கு மார்க்கெட் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடிஞ்ச கான்செப்ட். ஸோ இது நம்மளுடைய ட்ரெண்ட் பிளான் கான்செப்ட் படி நம்ம டீச் பண்ணக்கூடிய கான்செப்ட்ல எல்லாமே உள்ளடக்கத்தோடு அமைஞ்சிருக்கு. எந்த இடத்துமே மிஸ் ஆகல. ஸோ நம்ம ஒரு ஃபியூச்சர் மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணும்போது நமக்குன்னு ஒரு லெவல்ஸ், கரெக்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம அப்சர்வ் பண்ணும்போது இன்னைக்கு
அவ்வளவு அக்யூரேட்டா நம்மளுடைய லெவல்ஸ் வந்து ஆக்ட் ஆச்சு. அதாவது ஐவிஎல் லெவல்ஸ் நம்ம சொல்லுவோம். அந்த லெவல்ஸோடைய ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னு மட்டும் பாருங்க. ஸோ மார்னிங் நம்ம கிளியர் டைரக்ஷன் புட் சைடு தான் இருந்தோம். ஈவன் தோ இங்க ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது புட் சைடு தான் நமக்கு தெளிவா நம்ம லெவல்ஸ் காட்டுச்சு. அதனுடைய நெக்ஸ்ட் லெவலான கிளியரா நம்ம போய் ரீச் ஆச்சு. ஸோ கான்செப்டை நான் டெலிவரி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் லேர்ன் பண்றது உங்க கையில தான் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டூடெண்டா இன்னைக்கு ஒரு ஆஃப்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணோம் ஒருத்தருக்கு. ஸோ 1-to-1 கிளாஸா இருந்துச்சு. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ப்ராக்டிஸ் பண்றதை பொறுத்து தான் இது எல்லாமே வந்து நம்ம மனசோட பதியும், நம்ம சக்சஸ் பண்ண முடியும். So those who are willing to take up the Trend Plan Mentorship program, you can contact me directly on the Telegram. So நான் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன் ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ விருப்பம் இருக்கும் கான்டாக்ட் பண்ணுங்க. வெரி சூன் ஐ வில் அனௌன்ஸ் ஏ வெரி குட் இன்ஃபர்மேஷன் டு யூ. ஐ ஹோப் ஒரு ஏப்ரல் 14th நம்ம ஒரு டார்கெட் வச்சு நான் ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நிச்சயமா உங்களுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டோட நான் வரேன். ஓகே, ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, டெய்லி மார்க்கெட் அப்சர்வ் பண்ணுங்க, டெய்லி ஒரு ஒரு புது புது விஷயத்தை லேர்ன் பண்ணீங்க, உங்களை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்க, நிச்சயமா இந்த ஆப்ஷன் செக்மெண்ட்டை சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ நாளைக்கான அனாலிசிஸ் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் தேங்க்யூ, நன்றி.